Taste the Daily. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பெட்ரோல் குண்டு வீசி டாஸ்மாகில் ஒருவரை கொலை செய்தவர் மீண்டும் ஜாமீனில் வெளிவந்து பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்தது பரபரப்பானது. பள்ளத்தூர் டாஸ்மாக் கடையில் மது குடித்துவிட்டு தகராறு செய்யும் தந்தையால் ஆத்திரமடைந்த மகன் ராஜேஷ் பாண்டி கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீசினார். இதில் கைதி ஜாமீனில் வெளிவந்த ராஜேஷ் பாண்டி அதே ஆண்டு மார்ச் மாதம் மீண்டும் பெட்ரோல் குண்டு வீசியதில் டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் தீக்காயமடைந்து பலியானார். இதைத் தொடர்ந்து கைதான ராஜேஷ் பாண்டி தற்போது மீண்டும் ஜாமீனில் வெளிவந்த பள்ளத்தூர் டாஸ்மாக் கடை மீது பெட்ரோல் குண்டு வீச முயற்சித்த நிலையில் ஊழியர்களால் பிடிக்கப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் போதையால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு இந்த சம்பவம் உதாரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே ஸ்டாலின் அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் கருப்பு பொங்கல் அனுசரித்தனர். சுப்லாபுரத்தில் விசைத்தறியை நம்பி மொத்தம் 4000 தொழிலாளர்கள் உள்ளனர். இவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வுக்கான ஒப்பந்தம் போடப்பட வேண்டும். ஆனால் 2 ஆண்டுகள் முடிந்தும் புதிய ஒப்பந்தம் போடவில்லை. இதையடுத்து கடந்த 14 நாட்களாக விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஆர்ப்பாட்டம், தர்ணா என பல கட்ட போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கூலி உயர்வு தொடர்பாக நடைபெற்ற 2 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்தன. இதையடுத்து தைப்பொங்கலை கருப்பு பொங்கலாக விசைத்தறி தொழிலாளர்கள் அனுசரித்து வீடுகளிலும் தெருக்களிலும் கருப்பு கொடி ஏற்றி ஸ்டாலின் அரசிற்கு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். கூலி உயர்வு 20% போனஸ் மற்றும் ஒரு அடிப்படை வசதியை கேட்டுதான் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் எல்லா அதிகாரிகளுக்குமே நாங்கள் சட்டப்படி நோட்டீஸ் கொடுத்துட்டோம். இங்கே இருக்க உரிமையாளருக்கும் கொடுத்துட்டோம். அவங்க காதில் கேட்குற மாதிரியே இல்லை. இந்த கலெக்டர், தேனி மாவட்ட கலெக்டர் அவர்கள், ஐயா தாலுகா ஆஃபீஸு தாசில்தார் அவர்கள், ஆண்டிப்பட்டி எஸ்பி அவர்கள் எல்லாரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து எங்களுக்கு நல்லபடியாக பேச்சுவார்த்தை முடித்து கொடுக்கணும். எங்களுக்கு ஏறத்தாழ 3ஆவது வாரமாக ஓடிக்கிருக்கு. வேலை இல்லைன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை ஆர்எஸ் மங்கலம் காவல் நிலைய ஆய்வாளர் சரவணன் தனது பணியை சரியாக செய்ய முடியவில்லை என கூறி உள்துறை செயலாளருக்கு கடிதம் அனுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதுகுறித்து அவர் அளித்த விளக்கத்தில் முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையில் அதிகாரிகளை முகாம் எழுத்தர்கள் மதிப்பதில்லை என்றும் இதனால் சட்டம் ஒழுங்கு பணியை சரிவர செய்ய முடியவில்லை என்றும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் இந்த நிலை தொடர்வதாகவும் தெரிவித்தார். இதனால் பணி செய்வதில் சிரமம் ஏற்படுவதாக தெரிவித்த ஆய்வாளர் சரவணன் தனது பணியில் முகாம் எழுத்தர் தலையிடுவது குறித்து மாவட்ட எஸ்பி, சரக டிஐஜி மற்றும் டிஜிபி ஆகியோருக்கு புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறினார். விளம்பர திமுக ஆட்சியில் ஆர்வத்தோடு பணிபுரியும் காவல் அதிகாரிகள் மன உளைச்சலால் அதிலிருந்து வெளியேறுவது ஸ்டாலினின் திறனற்ற நிர்வாகத்தை தோலுரித்து காட்டியுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற சர்வதேச பலூன் திருவிழாவில் 2 பெண் குழந்தைகளுடன் சென்ற ராட்சத பலூன் திசை மாறி சென்று கேரளாவில் தரையிறங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி மைதானத்தில் 10வது முறையாக சர்வதேச பலூன் திருவிழா தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்நிலையில் 6ஆம் எண் கொண்ட யானை வடிவிலான பிரம்மாண்ட ராட்சத பலூனில் பைலட்டுகளுடன் 2 பெண் குழந்தைகள் பயணித்தனர். அவர்களுக்கு எவ்வித பாதுகாப்பு உபகரணங்களும் அணிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த சூழலில் பொள்ளாச்சியில் இருந்து பறக்க விடப்பட்ட அந்த ராட்சத பலூன் கேரள மாநிலம் கன்னிமாரி முள்ளந்தட்டில் என்ற பகுதியில் தரையிறங்கியது. வயல்வெளியில் திடீரென ராட்சத பலூன் தரையிறங்கியதை கண்ட அப்பகுதி மக்களால் பலூனில் இருந்த சிறுமிகளும் பைலட்டுகளும் பத்திரமாக மீட்கப்பட்டதால் அனைவரும் நிம்மதியடைந்தனர்.